Hi, this is my first video. I'm starting from my home. அதாவது இப்போதான் இதுதான் என்னோட முதல் வீடியோ. மணி மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக சரி 2:15 ஆகுது. மணி இப்போ 2:15 ஆகுது. பேக்லாம் தான் ரெடி பண்ணிட்டேன். லக்கேஜ் பாருங்கள் இவ்வளோ பெரிய லக்கேஜ். ஆனால் 5 நாளைக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு தேவைப்படாது. பட் இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டேன். என்னோட கேமரா பேக். Gets it. என்னோட ரெட் ஹார்ஸ் நிற்குது. பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நான் இப்போ காரில் தான் போகிறேன். ஏர்போர்ட் வரைக்கும் காரில் போகிறேன். ஸோ நடுவில் 2 பேர் வந்து பிக்கப் பண்ண போகிறேன். ஸோ கெட் ரெடி. ஹாய், we will continue. கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு செந்தில் பிக்கப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணானை பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக நம்ம ஏர்போர்ட் போயிட்டு அதோட இந்த காரை வந்து கூட ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறோம். அந்த காரை வந்து கர்ணானை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மறுபடியும் எடுத்துன்னு வந்து விட்டுருவோம். ஸோ வி வில் கண்டினியூ ஆஃப்டர் செந்தில் வந்த பிறகு நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். தேங்க்யூ. ஹெல்மெட் உங்க வீட்டுல குத்துறியா? எல்லாத்தையும் இங்கே குத்துட்டு நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஹெல்மெட் பண்ணுமா? ஆமா, ஹெல்மெட் மட்டும். ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் பல்லாவரம் ரீச் ஆகலை. ஆனால் ஃப்ளைட்டு எங்களுக்கு 5 மணிக்கு. இன்னும் இருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி 2 மணி நேரம் தான் இருக்குது. 3 மணிக்கு அதுக்காக 3 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு போர்டிங் கேட் க்ளோஸ் பண்ணுறது 45 மினிட்ஸ் பிஃபோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 ஆயிடுச்சு. இருக்கிறது இன்னும் 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்தில் நம்ம வந்து ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து செக்இன் பண்ணி பேக்கேஜ் போட்டு உள்ளே போய் நிற்கணும். ஸோ வெயிட் அண்ட் சி. கர்நாடகா 4 லேட் ஆயிடுச்சு. 5:15 ஃப்ளைட்டுக்கு 3 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு போறான். 2 மணி நேரம் ஏர்போர்ட்ல சுத்த விடுவான். இல்லை, நீ யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5:05க்கு டேக் ஆஃப் ஆகுது. அப்படின்னா அதுல இருந்து 25 மினிட்ஸ் பிஃபோர் வந்து கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. எனக்கும் ஏர்போர்ட்டுக்கு அதிகபட்சம் டிஸ்டன்ஸே ஒரு 20 மினிட்ஸ் டிராவல் தான். 20 மினிட்ஸ் யோசிச்சு பாருங்க. இப்போ சப்போஸ் நடுவில் வந்து இந்த மாதிரி மெட்ரோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஆயிருக்கீங்க பார்த்தீங்கன்னா மெட்ரோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரோட்ல வண்டியே போகல, நாங்க மட்டும் தான் போறோம். நீங்க வரும்போது பாத்துருக்கணும். எங்களுக்குலாம் வந்து 1 வே திருப்பி விட்டாங்க. நாங்க வந்து மேடவாக்கத்துல இருந்து 1 வேல தான் ஓட்டிட்டு வந்தோம். நீ தனியா தான் வந்திருப்ப, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆமா, நான் தனியா தான் வந்தேன். வேற எப்படி சொல்றது, ஆப்போசிட்ல நம்ம வந்து 1 வேல தான் வந்தோம். ஆனா வந்து யாருமே ஒரு வண்டி கூட ஆப்போசிட்ல இல்ல. செந்தில் கரெக்ட் தானே? பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு என்னடா பேசிட்டே இருக்கானே, எதுவுமே செயல்ல காமிக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இவர் தான் வந்து புது சாமியார். இவர் மூஞ்சி மறைச்சிட்டாரு. ஆக்சுவலா ஏன் மூஞ்சி மறைக்கிறாருன்னு எனக்கும் தெரியல. ஓகே, ஓ கண்டினியூ பண்ணுவோம். இறங்கிட்டு ஆக்சுவலா ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். பல்லாவரம் மலை தெரியுது, ஆனா இருட்டில் ஒன்றும் தெரியல. ஏதோ டார்க்கா கருப்பா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது மலை இல்ல. கமெண்ட் கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கிளவுட் ஃபார்ம் ஆமானே. கிளவுட் ஃபார்ம் வாய்க்குல கேமரா வச்சு யூடியூப் சேனல் ஓபன் ரைட் யாருது? பல்லாவரம் பிரிட்ஜ் மேலேயே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் ஏன் இப்படி டிராஃபிக்காக இருக்குது தெரியல. ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு. ஆப்போசிட் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு 2 பைக்கு அந்த மாதிரி தான் போகுது. டிராஃபிக் இல்லை. சிட்டிக்குள்ளே போகும்போது இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னா ஏன்? சன் டிவி செய்திருக்காரு சுகுமாரன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கு.
நான் அந்த மாதிரி வந்து சேனல்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நான் அதர் சேனல்ஸ் நம்ம சேனல் மட்டும் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதிகமான லோடு வண்டிலாம் உள்ள சிட்டிக்குள்ள வருது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். அது வந்து நைட் டைம்ல அலோடு தான்ப்பா. அது வந்து ஆக்சுவலா டே டைம்ல தான் அலோடு இல்ல. சரிப்பா, இங்க ஏர்போர்ட் ஏன் கட் பண்ணணும்? இப்போ லெஃப்ட் கட் பண்ணணும். பிரிட்ஜ் ஏறக்கூடாது. ஏறக்கூடாது தானே பிரிட்ஜ்? ஆமா, பிரிட்ஜ் ஏறக்கூடாது. ஸ்லோ போய்க்கோ, நம்ம உள்ள போனோம்னு நினைக்கிறேன். லெஃப்டியா? ஆமா, இதானே T1ல போணும். எஸ். இதுதான் T1 T4 டொமஸ்டிக் டெர்மினல் தான். இதானே? இது T1 T4 ன்னு போட்டுருக்கு. இப்போ நம்ம ஏர்போர்ட் பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களை எல்லாருமே வந்து சென்னை ஏர்போர்ட்டை பார்த்துருப்பீங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். செக்யூரிட்டிஸ் சரி மிலிட்ரி பார்த்தாங்கன்னா ஃபோனை பிடிங்கி வீடியோ பிடிங்கி கட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் பாய் பார்ப்போம். ரிட்டர்ன் வந்து ஃபோன் பண்ணுறேன் ஹைதராபாத் போயிட்டு. ஸோ நம்ம இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. ஹாய் பாய். ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம கார்லேயே எவ்வளோ நேரம் வந்து லைவ் டிக்கெட்டு எடுத்து உள்ளே வந்துட்டோம். பஸ் டிக்கெட் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் அது. லாஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க, நாங்கள் வரோம். நான் வந்து அப்படி இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. ஓகே தானே? இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற கேஎஃப்சிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் போயிட்டு ஒரு சிக்கன் பக்கெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். நான், செந்தில், கருணாகரன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விஜயராஜ், கார்த்திக், ஹரிபாபு அவங்க எல்லோரும் கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பக்கெட். எனக்கு வந்து நான் முன்ன இந்த எக்ஸ்பிரஸ் வேணா சொன்னால் அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் கண்டினியூ கேஷுவலாக வந்து கேஷுவலாலாம் இது இல்லை. நீ தான் டேரக்டர் வந்து தர பிசி ஸ்ரீராம் முன்னாடி போட்டு ஐஸ் எட்டப்போ கவர் பி காத்து கார்டில் பை பண்ணால் கார்டு பை பண்ணால் 1 ரூபாய்க்கு என்ன சொன்னது? ஆஃபரா? ஆஃபரில் எதனா வந்து ஏன் திடீர்னு கேட்குறீங்க? என்ன ரேட்டுண்ணா? அதே ரேட்டா? இது ஒரு மெனுவா? இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பக்கெட் வந்து சிக்கன் பக்கெட்டு. ஸோ இதில் 8 பீஸ் இருக்கும். நாங்கள் ஆளுக்கு ஒரு பீஸ் வருதான்னு பார்ப்போம். பெரிய பீஸா இது இருக்குது? இல்லை பெரிய பீஸா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படியே கேட்குறது இங்கே எங்கே பட்டன் இருக்கு? ஒர்க் ஆகுதா? பவர் சேவர் ஓடிட்டு தான் பவர் சேவ் டிஸ்பிளே எப்பவுமே காட்டாது. யாரா?
இப்போ போர்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உள்ளே செக்இன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இப்போது ஹைதராபாடோட ஃப்ளைட் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். செகண்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டு கோவா. ஸோ வி ஆர் ரெடி டு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவர் பேர் ஆதிபாபு, இவர் கருணாகரன், இவர் விஜயராஜ், செந்தில். என்ன பண்ணுறது, இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக அப்படி தான் எல்லாரும் பேரையும் தனியாக பேசாமல் போர்டிங் ஆகிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த கன்வேயர் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். இவர் தான் அந்த எஸ் எஸ் எஸ்
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அன்போர்டிங். இப்போ நாங்கள் ஹைதராபாத்தில் கால் வைக்க போகிறோம். அப்படி தான் நாங்கள் பேசுவோம். Bye. பை பை. எஸ், நான் யூடியூபர் தான். இப்போ நாங்கள் அஃபிஷியலாக நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் என்ட்ரு ஆகிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கோவா ஃப்ளைட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். இப்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 hours நம்ம வந்து டிரான்சிட்காக வெயிட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 hours நாங்கள் ஹைதராபாத்தில் ஏன்னா ஒரு கடையை தேடி ஸ்நாக்ஸ் மாதிரியான சாப்பிட்லான்னு இருக்கோம். லெட்ஸ் சி, வெயிட் ஃபார் த வீக். ஆக்சுவலாக லாஞ்சுக்கு போயிருந்தோம். ஃபுட்டு நல்லா இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டு மிக்ஸ்டு. எஸ்பெஷலி அந்த கேக்ஸ். அப்புறம் ஆக்சுவலி வந்து அந்த ஹைதராபாடி சாம்பார் இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அது என்ன நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா இருந்தது. அப்படியே நம்ம வந்து ஏர்போர்ட்டு ஃப்ளைட்ஸ்லாம் எங்கே லேண்ட் ஆகிருக்கு, அதாவது நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா போய் ஒரு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அது என்ன ஃப்ளைட்டு, இண்டிகோ ஃப்ளைட் நிற்கிது. ஒரு சேட்டர் ஃப்ளைட்டும் நிற்கிது. பார்த்தீங்கன்னா நிற்கிது. ஆமாம், இவர் பார்த்தாரு. வந்த ஃப்ளைட்டு வந்து ஏங்க 48 வரல நம்ம. நோ, த்ரீ சேட்டர் ஃப்ளைட்ஸ் ஆர் ரெடி டு டேக் ஆஃப். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் டு பேக் ஒன்று ஒன்றா நிற்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகோவும் ஒரு விஸ்தாரா. எஸ், தே ஆர் ரெடி டு டேக் ஆஃப். members aboard. Enjoy your flight. ஹைதராபாத்லேருந்து பேச்சர் கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் 55 மினிட்ஸில் நம்ம கோவா லேண்ட் பண்ணுவோம். मदिरा पीना वर्जित है. इंडिगो की उड़ानों में तंबाकू का प्रयोग वर्जित है. सभी शौचालयों में स्मोक डिटेक्टर्स लगे हुए हैं. इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है. टेक ऑफ और लैंडिंग के दौरान अपने उपकरणों को बंद करें और रख दें. विमान कर्मी दल की अनुमति के बिना रक्षा जैकेट सहित किसी भी सुरक्षा उपकरण का गलत इस्तेमाल और एग्जिट्स के साथ छेड़छाड़ करना एक दंडनीय अपराध है, क्योंकि यह विमान की सुरक्षा को प्रभावित करता है. आपके सहयोग के लिए धन्यवाद. आपकी सुरक्षा सबसे महत्वपूर्ण है और हम आपसे अनुरोध करते हैं कि आप हमारे साथ आपकी सुरक्षा का ख्याल रखें और इस प्रदर्शन पर ध्यान दें. भले ही आप अनुभवी यात्री हैं, एक सुरक्षा निर्देश पत्र आपके सामने वाली कुर्सी की पॉकेट में उपलब्ध है. कुर्सी की पेटी इस तरह बांधी जाती है. कसने के लिए इस तरह और पेटी खोलने के लिए फ्लैप को उठाएं. उड़ान के दौरान कुर्सी की पेटी बांधे रखें. कैबिन में हवा का दबाव कम होने पर ऑक्सीजन मास्क आपकी कुर्सी के ऊपर लगे पैनल से अपने आप नीचे आ जाएंगे. आप अपनी कुर्सी पर बैठे रहें और ऑक्सीजन का प्रवाह शुरू करने के लिए ऐसे अपनी ओर खींचें और नाक और मुंह ढककर सांस लेते रहें. दूसरों की सहायता करने से पहले अपना मास्क सही तरीके से पहनें. इस विमान में 10 आपातकालीन द्वार हैं. 2 सामने, 2 बीच में, 2 पीछे और 4 विंग्स के ऊपर. फर्श पर लगी प्रकाशमान पट्टी विमान कर्मी दल की अनुमति के बिना रक्षा जैकेट को इस विमान से हटाना वर्जित है. आपातकालीन स्थिति में इस विमान में स्लाइड्स या स्लाइड राफ्ट्स लगे हुए हैं. हमारे सुरक्षा निर्देश पत्र में इनका स्थान और उपयोग के निर्देश हैं. आपके लिए रेल में एक सुरक्षा सूचना कार्ड और संचार गाइड उपलब्ध है. पावर बैंक्स और लिथियम बैटरीज गर्म होकर आग पकड़ सकते हैं. इन्हें अपने सामने रखें, ओवरहेड बिन्स में नहीं. इनका उपयोग या इन्हें चार्ज करना मना है. अगर कोई डिवाइस से धुआं निकले, गर्म हो जाए या उससे गंध आए तो तुरंत विमान कर्मी दल को बताएं. अगर आपकी सीट पर पावर आउटलेट हो तो अपने उपकरणों को उसी से चार्ज करें. धन्यवाद. We request your attention for this important safety information. Regulations do not permit smoking
smoking, vaping, and the consumption of personal alcohol on this flight. Tobacco use is prohibited on all Indigo flights. Please note that smoke detectors are installed in all lavatories. Mobile phones and other small handheld electronic devices may be used in flight mode only. Please store your devices for takeoff. Time to take off. Seats for takeoff, confirm cabin clearance. Hyderabad airport is extending now. See, construction work is going on. ஒரு ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகுமா? ஸோ அங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது. அதுவும் ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டு தான். గ్యాస్ బండి
कृपया ध्यान दें, सभी यात्रियों से निवेदन है कि आप अपनी कुर्सी पर बैठ जाइए और अपनी कुर्सी की पेटी बांध लें। धन्यवाद। May I have your attention please, requesting all the passengers to remain seated and fasten your seat belts. Thank you. ஒரு ஆட்டம் காட்டினார் இறக்கும்போது. எனக்கே கொஞ்சம் ஜர்க்காச்சு, பயமாக தான் இருந்தது. எங்கே ஒன் சைடாக இழுத்துட்டு போயிடுவாரோ அப்படின்னு. பட் சேஃப் லேண்டிங். இதுதான் நம்ம வந்த ஃப்ளைட்டு. இப்போ ஆக்சுவலாக நம்ம பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போயிட்டு அவங்க எக்ஸிட்டில் விட்டாங்கன்னா அங்கேருந்து கன்வேயர் பெல்ட்டில் போயிட்டு செக்இன் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு, சரி ட்ராப்இன் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து காரு ரெண்ட்டுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம், இனோவா கிறிஸ்டா. அதை வெளியே போய் பார்க்கலாம். அவங்க வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னு தெரில. ஸோ பிளான் ஆர்கனைசர் விஜயராஜ் கிட்ட தான் தெரியும் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, லெட்ஸ் see. Hi.
ஆக்சுவலாக நாங்கள் கோவாவில் லேண்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து கோவா எக்ஸிட்டில் நிற்கிறோம், கோவா ஏர்போர்ட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வி ஆர் இன் த எக்ஸிட் ஆஃப் கோவா. ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு நேடு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபோட்டோ கிரேஸ் இருக்கிறவங்க 2 பேர் தான். ஹலோ, लैंड हो गया. मैं तो गेट एग्ज़िट गेट 4 पे मैं खड़ा हूँ. कौन सा पार्किंग है? सिल्वर पार्किंग, सिल्वर पार्किंग. P1 ओके. या प्लीज़. செந்தில், இது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாராம் ஒரு லொக்கேஷனு. அந்த பார்க்கிங் அந்த பார்க்கிங் லொக்கேஷன் போகணுமா? வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு பாரு. ஆமாம், P1 ஏதோ ஒன்று சொன்னார். ஸோ இவங்க எனக்கு ஆக்சுவலாக என்ன ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்னையே நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன். சாரி கைஸ், ப்ளீஸ். இங்கே வந்து எல்லாம் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான். ஹலோ, ஈ டோன்ட் நோ ஹவு டு டேக் த பிக்சர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் கார்த்தி. ஏன்னா ஆக்சுவலாக நான் பேசுகிறது வந்து மந்திரம் போடுறது அப்படின்றாரு. ஆனால் வந்து நான் அப்படி இல்லை. ஆக்சுவலாக அதாவது அவருக்கு வந்து நான் பேசுகிறது வந்து மந்திரம் போடுற மாதிரி இருக்குன்றாரு. மாஸ்டருங்க எப்படி மட்டும் தான் எல்லாமே இங்கே. மாஸ்டர் வந்து இப்போ வந்து சமைக்க யாரையும் கூப்பிடலங்க. இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் தான். வெல்கம் டு கோவா சொல்லு பாபு. பாபு அவர் சொல்ல மாட்டாருங்க அவ்வளோ சீக்கிரத்தில். பாபு வெல்கம் டு கோவா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வெல்கம் டு கோவா. கோவா இட்ஸ் கோவா. நீங்கள் என்ன பண்ணீங்க ஆக்சுவலாக இப்போ? சரி, இப்போ என்னை வந்து ஃபோட்டோ எடுப்பீங்களா மாட்டீங்களா? அது பண்ணிட்டு எல்லாரும் அவ்வளோ சேஃப்டி ரிஸ்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸோ ஃபோட்டோவுக்கு பஸ் கொடுத்துட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவங்க வந்து நம்ம இப்போ போகலாம் லெட்ஸ் கோ. பின்னாடி எங்கே இருக்குன்னு கேட்டுக்கோ. எப்படி போனான்னு கேட்டுக்கோ. அவர் என்ன அனுப்பிச்சிருக்காரு? இங்கே தான் இருக்கும். ஃபோட்டோ ஒன்று டைப் பண்ணி அனுப்புகிறேன். வேர் இஸ் ஸ்டீல் கோவா பில்டிங்? பார்த்தீங்க லெஃப்ட் தானா? லெஃப்ட், லாஸ்ட் லெஃப்ட். ஓகே. ஏன் எப்படி போயிருக்கிறாங்க? கார்த்தி நம்ம எப்படி போனோமா? ஸோ இப்போ நம்ம கோவா ஏர்போர்ட்டில் சுற்றின்னு இருக்கோம். பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து இப்போ கார் எடுக்க போகிறோம். கார் வந்து ரெண்ட்டுக்கு புக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ செந்தில்? ஒன் டேக்கு 2300. ஸோ இனோவா கிறிஸ்டா. ஸோ 6 மெம்பர்ஸ்ன்றதால இனோவா கிறிஸ்டா பிளான் பண்ணியிருக்கோம். இதே 5 மெம்பர்ஸாக இருந்தால் ஒரு தார் கூட பிளான் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ தேர் இஸ் நோ ஆள் வந்து குறையலை. ஸோ அதனால் நம்ம இப்போது இனோவா கிறிஸ்டா எடுத்திருக்கோம்.
இங்கேருந்து அடுத்து என்ன பிளான்? இப்போ வந்து நெக்ஸ்ட் ரூம் போகிறோமா இல்லை வந்து சுற்ற போகிறோமா? நெக்ஸ்ட் ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்குறோமா? கோவா வந்தது எதுக்குன்னு தெரியாமல் நம்ம வந்து இன்னும் சுற்றினோம். வெயில் ஆக்சுவலாக இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ எதுவும் பிளான் பண்ண முடியாது. குளிராலாம் இருக்காது, வெயிலாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம அப்படி சுற்றிட்டு போகலாம். ஸோ கிரே கலர் கிறிஸ்டா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய விஜயராஜை வாழ்த்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு பேக் வச்சு தள்ளிகிட்டே போகிறாங்க. பட் கர்நாடகா மட்டும் ஒரே ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் தான் எடுத்து வந்திருக்காரு. மாட்டிக்கிற பேக்கு கிடையாது. மேபி அவர் வந்து அந்த அது இல்லை ஏங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸு அது ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், இந்த பெரிய பேக்கை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடுங்க. அதை பிடிச்சி தூக்கிடாதீங்க. பின்னாடி ஒரு ஆள் தானே வருவாங்க, மேலே வச்சுக்கீங்களான்ற. சரி இருங்க, ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறீங்களா? ஏங்க ஃபஸ்ட்டு கார் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கோங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? சுற்றி வீடியோ எடுங்க. ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு கார் எடுங்க. வீடியோ ஃபுல்லாக காரை வீடியோ எடுத்துக்கோ. இது ஃபோனில் எடுங்க. தூக்கி வை. டோரை சாத்திட்டு ஃப்ரண்ட் பேக் டோரை எடுத்துக்கோங்க. கார் எடுத்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போது ரூம் போய் செக்இன் பண்ணோம். ஏன்னா 11 o'clock ஆக்சுவலாக செக்இன்னு. ஃபஸ்ட்டு ரூம் போ, அதுக்கப்புறம் பீருக்கு போகலாம். ஏங்க இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹரிபாபா தூக்கி பேக் சைடில் போட்டாங்க. ஏன்னா லக்கேஜ் பக்கத்தில் விஜயராஜ் சீட் பெல்ட் போட்டு தான் இருக்குது. போட்டேன். ஓகே. ஏன் சவுண்ட் இந்த பிளிங்க் ஆகுது? ஏன் பிளிங்க் ஆகுது? அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? டேஷ்போர்டை கிலோமீட்டர்லாம் தெரியல. கிலோமீட்டர்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா? பிளிங்க் ஆகுது தெரியணும். என்ன பிளிங்க் ஆகுது? எரர் வார்னிங். டோர் ஏதோ ஒரு டோர். ஓ டோர் தான் காட்டிருக்கு. சிங்கிள் காட்டுது. டிக்கி ஒழுங்கா மூடலப்பா. டிக்கி தான் தூக்கி நிற்க மாதிரி தான். இல்லை அந்த ஒரு பெட்டியை எடுத்துருங்க, விஜயராஜ் பெட்டியை. அதுதான் கிராஸாக இருக்கும். டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. பேக்கில் டிக்கி ஓப்பன் பண்ணுற பட்டன். ஆஹா, அந்த பட்டன் தான், லாக் பட்டன் தான் ஓப்பன் பண்ணோம். டோருக்கு பாரு, லாக் அன்லாக் பண்ணுறா. அன்லாக் பண்ணு. ஓப்பன் பண்ணுங்க. ஹலோ, லாக் ஆயிடுச்சு. வாடா. 73053. ஏய், டோர் ஒன்றும் லாக் ஆகல. உந்து லாக் ஆகல. அதுவும் லாக் ஆயிடுச்சு. ஓகே, டன். சீட் பெல்ட். ஓகே, வந்துட்டீங்களா நீங்கள்? எக்ஸிட் இதுவா? அந்த ரோடு இல்லை, எக்ஸிட் இங்கே தான் போகுது. ஓகே. சரி, அது ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸிட் போடுது. வண்டி போகுது. அந்த வண்டி கிலோமீட்டர் காட்டுது. ஹேண்ட் பிரேக் இருக்கா? இல்லை, இப்போ வேற எதுவும் இல்லை. 34 கிலோமீட்டர் காட்டுது. என்ன கேட்குறான்? டோக்கன் போட சொல்லணும். இல்லை போ, காசு கேட்பாங்க. டிக்கெட்டு கொடுத்தாங்களா? என்ன டிக்கெட்டு? பார்க்கிங் டிக்கெட்டு. அது கூட அவன் சொல்லப்பா, இந்த பள்ளத்தில் வச்சிருக்கேன் எடுத்துக்கோன்னு கூட சொல்ல. அவன் பாட்டு கிளம்பி போயிடலாம். போகலாம். போலாமா? வெயிட் டேய்
How much? இதில் அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன்ல. அதான் அது ஃபாஸ்டேக் ஃபாஸ்டேக் அதான் ஃபாஸ்டேக் இல்லை ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரே இல்லை. அது கேட்கல. அதான் காசாவது கேட்கலாம்ல, டோக்கன் மட்டும் வாங்கி வேடி. பதில் சொல்லல, நான் கூட ஃபாஸ்டாக் எதுவும் இருக்கும்னு நினச்சிட்டேன். அப்போ நம்மளுக்கு வந்து இப்போது ஃபாஸ்டேக் கிடையாது, எல்லா இடத்துலையும் இது போடணும். அது கேள்வி செந்தில். ஓ டோலுக்குலாம் ஹிந்தியில் பேசலாம், நேரிட்ட கொடுக்குறேன். 34 கிலோமீட்டர் கட்டுறீங்க. ஆமாம் அப்படி தான், தூரம் தான் அது. ரூம்கா நீங்கள் தானே புக் பண்ணாருமா? எக்ஸிட் நேராக கேட்க வேணாரு புக் பண்ணணும். டோலு அந்த கார் அங்கே போகிறாங்க, அது என்ன ரூட் அப்போ? அவுட்டிங் பாது, அது நம்ம வெளியேருந்து வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிற கார். இது வந்து பார்க்கிங் எக்ஸிட். ஓ அப்படியா? இது எல்லாம் தெரிஞ்சது நமக்கு. ஏண்டா அவன் தெளிவாக சொல்லிட்டான் பார்க்கிங்னு. நம்ம சரி போய் வீடியோ கட் பண்ணக்கூடாது. நாங்கள் பேசுங்க தெரியுமா? உங்க ரெண்டு பேர் பேசுங்க. சரி பாபு, டென்ஷன் கூட பேசிக்கலாம். கார்த்தி பே 50 ரூபா. நான் தான் சொன்னேன்ல, அந்த குரூப்லாம் வேணாம், நான் அதுதான். இப்போ பார்த்தோன்னா நம்ம ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டோம். 34 கிலோமீட்டர்ஸ் ரூமுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயராஜ் வந்து மேப்பை பார்த்துட்டு சொல்கிறோம். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு லாங் இட் வில் டேக். நோ இட் இஸ் கெட்டிங் சர்க்கிள். இது திருப்பி எங்கே போகுதுடா? உள்ள போதா? திருப்பி இது உள்ள போகுதா? What are you doing? Are same? They are new to the airport. See blackboard cars. இல்லை அப்படியே போக வேணாம், போயிட்டு லெஃப்ட். அவனும் ரெண்டுக்கு தான் எடுத்துருக்காங்க. வழிக்கு போகணும். அந்த காரை சுற்றி அது சொல்ற வழிக்கு போ. அவனே சுத்துறான். நேரவே பண்ணி இல்லை இல்லை, ரீசெண்டாக கூட கார்த்தி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். கார்த்தி அது மேப்பில் தப்பாக காமிக்குது நம்ம லொக்கேஷனை. இவன் ஏன் ரெண்டாவது சுத்துறான்? நம்மளோட புத்திசாலியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் என்ன போகிற பெரியப்பா? தான் போகுது. அச்சா ரீசெண்ட் தான் போகிறான். மேப்பு லொக்கேஷனே காட்டலையா? ஏதோ அப்படி கைக்கு அந்த பக்கம் தான் காட்டினான். பெட்ரோல் பங்க்கு போகணும், லொக்கேஷன் காமிக்கலாம். ஏதோ வெளில போய் போகணும்னு சொன்னான் அவன். இந்த ரிங் ரோடு இருக்குல்ல, ரிங் ரோடு வந்து இது பிடிச்சா நம்ம இப்படி வந்துடலாம். ரைட் ரோடு போகுது. ஏறு கார் சவுண்டில் ஓகே தானே? நல்லா தானே இருக்கு? ஓகே தான். ஓட்டினா தான் தெரியும் கிளச்சு எப்படி இருக்குன்னு. ஏசியை கூட்டி ரிங் ரோடு இருக்குல்ல, ரைட் கார்த்தி ஏசி கூட்டி போயிட்டு கட் பண்ணு. இது ரிங் ரோடு ரைட்டு போ. போயிட்டு கட் பண்ணு, அப்படி போய் கட் பண்ணுவா. அந்த ரோட்டில் போகணும்னு நினைக்கிறேன். அந்த ரோடு தான். ஓகே, ரவுட்டு பிடிச்சிச்சு. அந்த ரோடு தான் போ. ஒரே ரோடு தான். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு? 5G யாருக்கா இருக்காங்க? செக் பண்ணலையே. நேற்று தான் 5G. ஏன் போனேங்க?
ஸோ ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம், கோவன் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட். நேம் வந்து அது கோவன் ஸ்பைஸ் தெரியுதா? அது ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட். ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட்லேருந்து இன்னும் நாங்கள் ரூமுக்கே போகல. அதுக்குள்ளே பசிக்குது 3 பேர் பசிக்குதுன்னு சொன்னதால் காரை இப்படியே வந்து நாங்கள் கோவன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைவேல பார்த்தோம், கோவன் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட். அதனால் இப்போது நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக அவுட்ரு வியூவே நல்லா இருக்குது. ஒரு கார்டன் செட்டப்பில் நைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த என்ட்ரியில் ஃபோட்டோலாம் இதில் வந்து எடுக்க முடியாது, சாரி. ஸோ நானும் அந்த கவரில் வந்துக்கிறேன். ஸோ உள்ளே நம்ம போகிறோம். ஸோ ஒரு ஆம்பியன்ஸு நல்லாயிருக்கு. இன்னும் 1 hour இருக்குங்க. 12:40. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு வேலைக்கு ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் see how it works. ஜங்கல் கஃபே. Prohibited, fine. Guest photography, videography notice, please. So I am closing my video. அதில் என் பேர் பேர் என்னங்க? ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். Fish and chips. Fish and finger இது chips. fish, இது chips. Fish and finger chips. Fish and chips அவ்வளோதான். Bread and chips. இது கோவன் ஸ்டைல். Nice with the sauce, with some lemon. Okay. Yeah. எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹார்லி டேவிட்சன் நிற்குது. ஃபுல்லி மாடிஃபைடு. ஆக்சுவலாக ஓல்டு பைக்கை வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரெனோவேட், என்ன சொல்கிறது, ரீம்பர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக வண்டியை. இங்கே ஒரு BMW, சாரி ட்ரையம்ஃப் டைகர் 1200cc ஃபுல் எக்யூப்டு. ஃபுல்லு பேக் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கர் எல்லாம் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு ஃபுல்லாக எக்யூப் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு ஆரி லேட்டஸ்ட் மாடல் தான், அதால தெரியும். ஜங்கல் கஃபே நல்லா தான் இருந்தது. ஃபுட்டு ஓகே, கொஞ்சம் காரமாக இருந்தது, பட் ஓகே, நல்லாயிருக்கு. நைஸ் ரெஸ்டாரண்ட். ஒரு நைட்டில் வந்தீங்கன்னா ஃபுல் வைபாக இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம எடுத்து கார் அங்கே நிற்குது. பிடிச்சிருக்கா? நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஜங்கல் கஃபே.